ஹோம் டவுனுக்கு போகலான்னு கிளம்புனா பெங்களூரில் சரியான மழைங்க. ஆக்சுவலாக 2 டேஸாக மழை தான் பெங்களூரில். நான் வந்துட்டு Thursday நைட்டு தான் கிளம்பியிருந்தேன். வெனஸ்டேவும் பெங்களூரில் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. மழைனா வெறும் மழை மட்டும் இல்லைங்க, காற்றோடு சேர்ந்து அப்படி ஒரு மழை. நானே பறக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பிஜிலேருந்து நான் எப்படி கிளம்பி வந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு நீங்களே பாருங்க. இந்த மழையிலையும் நானும் பஸ் ஏறலாம் அப்படின்னு போயிருந்தேன். 3 டேஸ் லீவுங்கிறனால சரியான டிராஃபிக் வேற. போகிற ரோடு ஃபுல் டிராஃபிக் ஜாமு. நீங்களே பாருங்க இந்த மேப்ல. கரெக்டாக இந்த சந்தபுரா தாண்டி ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பள்ளி டோல்கேட்டுக்கு அப்புறம் ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. இந்த 2 டிராஃபிக்கும் கடந்து நான் ஒசூர் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். 1/2 an hour போக வேண்டிய டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 45 minutes எடுத்துருச்சுங்க நான் ஹொசூர் போகிறதுக்குள்ள. அப்படி ஒரு டிராஃபிக்கு. எப்படியோ டிராஃபிக்கெல்லாம் கடந்து நானும் ஹொசூருக்கு போயிட்டு மலைக்கு ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹாட்டாக சாப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய மலை இல்லை ஹொசூரில். ஓரளவுக்கு வேர்த்துட்டு தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் குல்ஃபி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வித்துட்டு இருந்துச்சு. அதுதான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரி பஸ் எங்கே வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிபஸோட மேப்பில் போய் பார்த்தா சுந்தரா கிட்ட தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நான் பெங்களூர்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஹொசூருக்கு அப்படி இப்படின்னு ஒரு 12 o'clock தாங்க பஸ் வந்துச்சு. சரின்னு ஏறிட்டு நல்லா தூக்கம் வேற, டயர்டாக இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன். தூங்கி மார்னிங் எழுந்து பார்த்தா பஸ் சார்ஜ் போடுறேன் அப்படின்னு ஒரு 1 hour கிட்ட நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock ஆகிருச்சு. கோயம்புத்தூர் வந்ததுமே ஒரு குட் ஃபீல். காந்திபுரம் டு எங்கள் வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர். அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி எப்படியோ வீட்டுக்கு ஒரு 9 o'clock வந்துட்டேங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.